துரைமுருகன் மீதான சஸ்பெண்ட் விவகாரத்தில் விவாதம் நடத்த கோரி அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். இதனால் சட்டசபையை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. திமுக சட்டசபை துணைத் தலைவர் துரைமுருகனை 5 நாட்கள் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் தனபால் திங்களன்று அறிவித்தார். செவ்வாயன்று சபையில் கேள்வி நேரம் முடிந்த பிறகு துரைமுருகன் சஸ்பெண்ட் தொடர்பாக விவாதிக்க திமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்த முடியாது என்று சபாநாயகர் மறுக்கவே தொடர்ந்து திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து திமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். சபைக்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்த கொறடா சக்கரபாணி சட்டசபையை புறக்கணிப்பதாக அறிவித்தார். பேரவைத் தலைவர் அவர்கள் உரிமை மீறல் சம்பந்தமாக நான் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிவிட்டேன். அதிலே நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சொன்னார். நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறோம். அதற்கு மீறி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை நீங்கள் நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது, எங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்ட சமயத்திலே அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் இன்றைக்கு எங்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். இது ஒரு சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் செயல், ஜனநாயக விரோத செயல். அதனால இந்த சட்டமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிக்கிறது. திமுக வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி புதிய தமிழகம் மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். துரைமுருகன் அவர்கள் 5 நாட்களுக்கு சட்டமன்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெறாத வகையிலும், அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது கடும் கண்டனம் தெரிவித்தும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இதுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும், இதை ரத்து செய்ய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இன்று காலையில கேள்வி நேரம் முடிந்தவுடன் நாங்கள் பிரச்சனையை எழுப்பினோம். அவைத்தலைவர் எங்களுக்கு அது அனுமதி கொடுக்கவில்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். செவ்வாயன்று சட்டசபைக்கு ஸ்டாலின் வரவில்லை. தற்போது நடந்து வரும் கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது.